ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை கூட உங்களோடு இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வரப்போ பைபிளை திறந்து என்ன வார்த்தை பேசுகிறேன், சில நிமிடங்கள் ஒரு 3-4 நிமிடங்கள் ஆண்டோடே பேசினேன். அருமையாக சொன்னார். சங்கீதம் 78-70 எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பகுதி. என்ன சொல்கிறார்? தம்முடைய தாசனாய் ஆவியை தெரிந்து கொள்கிறார். தம்முடைய தாசனாகிய ஆவியை தெரிந்து கொண்டு முதல்ல செலக்ட் பண்ணுற. இன்றைக்கு போனால் மிலிட்ரிக்கோ போலீஸ் வேலைக்கோ எந்த வேலைக்கு போனாலும் முதல்ல என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பிறகு செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஹைட்டு, வெயிட்டு, ஸ்மார்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு செலெக்ஷன். அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? செலக்ட் பண்ணும் ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு. அடுத்து சொல்லுறது ஆட்டுத்தொழு எடுக்கிறார். தெரிந்து கொண்டப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? அந்த பள்ளத்திலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு? அந்த அடிமைத்தனமான வாழ்விலேருந்து, அந்த மோசமான வாழ்விலேருந்து அவனை எடுக்கும் ஆண்டவர். முதலாவது செலக்ட் பண்ணுற ஆண்டவர். அது அங்கேருந்து எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவன் எங்கே சுற்றுறான்னா, கரவலாடுகள் பின்னாகவே அவன் தெரிந்து போகிறான். அவனுடைய லைஃப் எதுக்கு பின்னாலேயோ போய்கிட்டு இருக்கான். அந்த எதுக்கு பின்னாலேயோ போய்கிட்டு இருக்க லைஃப் கரவலான்னா, அந்த ஆடுக்கு வழியிலே மேய்ச்சலுக்கு போகிற இடத்துல குட்டி போட்டுரும். குட்டி போட்டோடனே அந்த கடவை அந்த ஆட்டால் நடக்க முடியாது. எப்படி ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தோடனே ஒரு மாதம் அந்த பெண்ணுக்கு அப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆட்டுக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கும். நடக்க முடியாது. அந்த நடக்க முடியாத ஆட்டுக்கு பின்னால் அதை தூக்கி தோளில் போட்டுக்குவான். அந்த ஆட்டை தூக்கி தோளில் போடுவான், அந்த குட்டியை தூக்கி தோளில் போடுவான். அப்படி நடக்க முடியாத ஆட்டுக்கு பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய எப்படி அந்த ஆட்டை செலக்ட் பண்ணி எப்படி மேய்க்கிறானோ, அதே மாதிரி தன் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக, ஒரு ராஜாவாக, ஒரு பாஸ்டராக, ஒரு நல்ல மேய்ப்பனாக, ஒரு நல்ல ஷெப்பர்டாக அவனை அழைத்து கொண்டு வரும் ஆண்டவர். ரொம்ப அருமையான வார்த்தை. தம் ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வருகிறார். செலக்ட் பண்ணுறாரு, எடுக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு? கையை பிடித்து கைகளை பிடித்து, வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நான் நீ கவலைப்படாத, டூ நாட் வரி அபவுட், நீ கவலையே படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுத்து அப்பப்போ அவனுக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்த ஆண்டவர் அதை அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளை திறமையான அவர்களை நடத்தினான். அதுக்கு மேலே அவன் என்ன இருந்தது? உண்மை இருந்துச்சு. ட்ரூத். தன் இதயத்தின் உண்மையின்படி ஆண்டவர்கிட்ட போகணுன்னா ஒரு ட்ரூத், உண்மை இருக்கணும். யுவர் சின்சியாரிட்டி, யுவர் ட்ரூத்ஃபுல் எழுதுகிறோம் லெட்டரில். உண்மையுள்ள சொல்கிற காரியங்களை உண்மையாக நான் செய்வேன். சின்சியாரிட்டி, அந்த ட்ரூத், அந்த உண்மை தான். அதுதான் நெகேமியா 9:7 சொல்கிறப்போ தம்முடைய தாசனாகி தாவி அவர் இந்த ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை அவர் உண்மையின்படி அவர் அழைத்து கொண்டு வருகிறார். நெகேமியா 9:7 சொல்கிறார். அந்த உண்மை என்னாகும்? 21ஆம் அதிகாரத்தில் எங்கள் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் மோசேன்னு சொல்கிறார். பிலிப்பியர் 4:8 சொல்கிறப்போ கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ. ஆண்டவர்கள் வாழ்க்கையில் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர். நம் வாழ்க்கையில் உண்மை இருக்கா? பொய் சொல்கிறோமா? ஆண்டவர்கிட்டே சிலர் பொய் சொல்லுவாங்க. யாக்கோபு சொல்லுவார், ராகேல் சொல்லுவாங்க. ஆனால் தாவீது ரொம்ப சூப்பரான மனிதர். எப்படின்னா, உலக பிரகாரமாக அனைத்து கெட்ட பழக்கங்களும் அவருக்கு இருந்துச்சு. கடன், ரொம்ப மோசமான ஒரு மனிதன். ஆனால் நீ செத்து போவாடான்னு சொல்லி 2 சாமுவேல் 12. அப்போ தான் சங்கீதம் 51 சொல்வார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் தாய் என்னை பாவத்தில் கட்டளையிட்டார். ஒரு அர்ப்பணிப்பான கல்வி. எங்கே தவறு பண்ணாலும் ஒரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சென்ஸ் எடுப்பார். ஒரு வியாதி வந்தோடனே இவர் போய் சொல்லி, நான் தானப்பா தப்பு பண்ணேன், என் ஜனங்களையா, என் மக்களையா, என் பிள்ளைகளையா நீ கொடுமைப்படுத்தாத. தவறு செய்ததை நானும்
எனக்கு தான் தண்டனை கொடுக்கணும், என் மக்கள் நீங்க தொடாதீங்க. தன்னை உணர்ந்து, தன் தவறுகளை உணர்ந்து, தன் பிழைகளை உணர்ந்து, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இயேசு சொல்றப்ப யோவான் 8ஆம் அதிகாரத்தில் உங்களில் பாவம் இல்லாதன்னு சொல்றாரு. யார் உங்கள்கிட்ட பாவம் இல்லை, அவங்க மேல் கல்லறிய கடவுள்னு சொல்றாரு. பாவம் இல்லாத வந்து இந்த உலகத்துல இல்லை. யாருமே நல்லவன் கிடையாது, ஜீசஸை தவிர. வானத்தை பூமி படைத்த ஆண்டவரை தவிர யாருமே நல்லவன் கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, தவறுகள், இப்போ எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, எனக்கு ஒரு கடன் பிரச்சனை, எனக்கு தூக்கம் இல்லை, இல்லை ஒரு குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை. எதுக்கு என் குடும்பத்தில் அமைதி இல்லை, எதுக்கு எனக்கு தூக்கம் வரல, எனக்கே நல்ல வேலை கிடைக்கல, கிடைக்கிற வேலையில் ஏன் நான் என்னையால் இருக்க முடியல, நல்ல வேலை நல்ல எஜமான், ஆனால் என்னையால் வேலை செய்ய முடியலையாங்க, போக முடியலையே. காலையில் கிளம்பி போனால் பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுது, வரதுக்குள்ளே பஸ்ஸோ ட்ரெயினோ போயிடுது, லேட் ஆகிடுது, இல்லை வழியில் தலைவலி வந்துடுது, இல்லை ஸ்டமக் பெயின் வருது, பல கஷ்டங்கள் இருக்குது. ஏதாவது தடைகள் வந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீ தாயின் கருவில் உருவாகணும்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் கருவையினுடைய கண்கள் கண்டது. ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர், நம்மை வழிநடத்தும் ஆண்டவர். அப்புறம் வாழ்க்கையில் சில தோல்விகளை நம்ம காண்றோம், சில பிரச்சனைகளை காண்றோம், சில கட்கட்டான சூழ்நிலை காண்றப்போ எதுக்கு இந்த பிரச்சனை, என் உள்ள குறைகள் என்ன, என்ன நீங்கள் சரி பண்ணித்தாங்க அப்படி நம்ம ஆண்டவற்றை கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எந்த மனிதன் தன்னை சோதித்து கடவுளோடு பேசுகிறானோ, கடவுளோடு பேசுறது உள்மனதோடு எந்த மனிதன் பேசுகிறானோ அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 78, 70, 71, 72 தன் இதயத்தின்படி அவர்களை உண்மையின்படி மேய்த்து. இதயத்தில் ஒரு உண்மை, எனக்கு என்னுடைய பாவங்கள், என்னுடைய தவறுகள், என்னுடைய அக்கிரமங்கள் எனக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கு என்ன பண்ணாது தெரியும். எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ அந்த கஷ்டங்களை நான் சரி செய்து என்ன பண்ணணும், இப்போ கொடுக்கணும். இப்போ எனக்கு லைட்டாக சளி பிடிச்சிருக்கு. பொதுவாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்போ, சம்மர்லேருந்து விண்டர் போகிறப்போ, விண்டர்லேருந்து சம்மருக்கு போகிறப்போ உடம்புல சில மாற்றங்கள் எனக்கு எப்போவுமே வரும், சின்ன பிள்ளையிலேருந்து. அந்த நேரத்தில் சற்று கவனமாக இருந்தால் ஒன்றுமே பண்ணாது. இப்போ அந்த நேரத்தில் சற்று கவனம் இல்லாமல் தயிர், கூல்ட்ரிங்க்ஸ். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்வீஸ் முடித்து காலையில் 7:30 மணிக்கு ஒரு பெரிய சர்வீஸ், 5000 பேர் இருந்தாங்க அந்த சர்ச்சில். ஒரு பெரிய ஆண்டு விழா, பெரிய சீஃப் கெஸ்ட் அந்த இடத்துல. அதை முடிச்சுட்டு அடுத்து 10:30 மணிக்கு ஒரு இசிஐ சர்ச்சுக்கு போனேன். முதல்ல ஒரு சிஎஸ்சி சர்ச்சு, ஒரு இசிஐ சர்ச்சுடைய ஆண்டு விழா. ஒரு 250-300 பேர் இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அவங்க உடவே இல்லை, 2 நேரம் நீ உட்கார வச்சுட்டாங்க. காரணம் ஏதோ என் மேலே உள்ள பிரியம், ஏதோ தேவையில் உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப டயர்டாக காரில் ஏறுறப்போ செல்லை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த செல்லை அந்த இடத்துல வச்சுட்டேன், பெல் ஆஃப் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து அடுத்த ப்ரோக்ராம் எங்கள் சர்ச்சுக்குள்ளே போனோம். டைம் ஆகிடுச்சு. ரொம்ப டென்ஷனாகி வர்றப்போ செல்லு ஞாபகம் வருது. 2 கிலோமீட்டர் தாண்டினோடனே செல்லு சுவிட்சு பெல் ஆஃபில் இருக்குது. அங்கே இருக்கிற நம்பர் யார் நம்பருமே எனக்கு தெரியல. ஒரு சில நம்பர் மனப்பாடமாக சொல்லுவேன், சில நம்பர் யாருமே தெரியல. வேறு வழியில் திரும்பி போனோம். போகிற வழியில் டீ சாப்பிட நிப்பாட்டினோம். ஒருத்தர் காஃபி எனக்கு வேண்டாம், டீ வேண்டாம், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிறேங்க. நல்ல வெயிலில் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், சூப்பராக தெரியும் எனக்கு. நல்ல வெயிலில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சேன்னாகாது, பாடி உடனே நல்ல அந்த லைட்டில் சிமிலி இருக்கும், கண்ணாடி லைட் இருக்கும், சூடாக இருக்கும். அதில் ஒரு சொட்டு தண்ணி போட்டோன்னா அந்த சிமிலி என்னாகும், வெடிச்சிடும். அதேமாதிரி இரும்பு நல்ல சூடு இருக்கான இரும்பில் தண்ணியை ஊற்றணும், டெம்பராகி உடஞ்சிடும், ஈஸியாக உடையும். அதே மாதிரி தான் உடம்பும் நல்ல சூட்டில் உடம்பு உள்ள கொதித்து பாயில் ஆகிருக்கு. வெயிலில் கூல்ட்ரிங்க்ஸை லேசாக டேஸ்ட்டு பார்த்தேன், ரொம்ப நாக்குக்கு சுவையாக இருந்தது.
அது போன்ற மாதிரி ஏதோ பாம்பே கம்பெனியில் புதுசாக வந்திருக்காங்க. ரொம்ப டெரிஃபுல்லாக இருந்தது. சாப்பிட அவ்வளோ சுகமாக இருந்துச்சு. ஒரு 200 ml 300 ml குடிச்சிட்டேன். அன்னைக்கு கொஞ்சத்தில் என்னாச்சு, இந்த வாரம் ஃபுல்லாக என் நிலைமை என்னாச்சு, கடவுள் பேசிக்கிட்டு இருக்காரு, தப்பு பண்ணாதரா, டேய் எனக்கு சளி பிடிக்கும், தொல்லையாகும், உன்னையில வேலை செய்ய முடியாது, ஒழுங்காக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், மீறி அந்த இதயத்தில் என்ன இல்லை, நம்ம இதயத்தில் உண்மை இல்லை, ட்ரூத் இல்லை. ஆண்டவர் அந்த இதயத்தில் உண்மை இருக்கணும். அப்போ அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை எனக்கு எதுக்கு சளி பிடிச்சது, ஏன் சளி பிடிச்சது, ஏன் பலவீனமாக மாறணும், எதுக்குங்கிறப்போ சூப்பராக கூல்ட்ரிங்க்ஸ் இருந்ததில்ல, ரொம்ப நல்லா இருந்ததில்ல, குடிச்சல என்ன ஆகும், நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, இதுதான் லைஃப். எப்போல்லாம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருதோ அதுதான் தன் பிள்ளைகளை உணர்கமையா. சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிள்ளைகளை உணர்கமையா. ஓசியா 5:10 அவர்கள் தங்களை குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை நான் தேடு மட்டும் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேன். அவங்க திரும்பி என்னை தேடுனா என்ன பண்ணுவேன், திரும்ப வருவேன். அதுதான் நீதிமொழியில் பாவங்களை மறைக்கிறவன் அந்த பாவத்தின் வேதனை நிமித்தம் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த ஏழை பெண் இயேசுவின் பாதத்தை வந்து தொட்டு தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமுடியினால் துடைத்து தன் இரு வாயினால் முத்தமிட்டு பரிமள தைலங்களை ஊற்றி வாசனை செய்தார். இயேசுவின் பாதங்களில் தன்னை உணர்ந்து அழுதார். என்ன, நம்ம இனி பாவம் செய்யாது, யூஷுவல் கோ நவ், இப்போ யூஷுவல் கோ நவ் பீஸ், சமாதானத்தோடு தன்னை உணர்ந்த பொருள் சமாதானம். ஒருவேளை என்ன நோக்கத்தோடு என்ன தேவையோடு இந்த இடத்துல வந்திருக்கீங்களோ அந்த தேவையோடு வர்றப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த அற்புதம் என்பது யாருமே கொடுக்கறதில்ல. நீங்கள் நான் நம்மை நினைத்து தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபையை எனக்கு தாங்க, உங்களுடைய இறக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, என்னை நீங்க பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். பிரச்சனையின் மத்தியில் பிரச்சனை இல்லாத மனிதனை வாழ்க்கையில் இல்லை. எங்கள் வீட்டு தோசையிலும் ஓட்ட விடும், உங்கள் வீட்டு தோசையிலும் ஓட்ட விடும். ஓட்ட விழுந்து சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கும், பஞ்சு மாதிரி. இந்த ரோஸ்ட் வந்து சூடாக தான் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். ஆறி போச்சுன்னா எப்படி இருக்கும், அட்டை மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டு போயிடும். தோசையுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னென்னா ஓட்ட இருக்கணும். வீட்டுக்கு பெஸ்ட் என்ன, மாஸ்டர் கதவு இருக்கணும். கதவுனா உயரமாக இருக்கும், தலையிடிக்கும், தட்டும். அதே மாதிரி வாழ்க்கையில் என்ன இருக்கும், பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத நாட்கள் இல்லாத 5 விரல்கள் 5 மாதிரி இல்லை, ஒரு கூட இருக்கும், ஒரு நாள் குறையாக இருக்கும். அமைதியற்ற வாழ்வில், பிரச்சனைகள் வாழ்வில், துன்பங்களின் வாழ்வு தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வந்திருக்கிற நீங்கள் நானும் தகப்பனை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக விடுதலை கொடுக்க விடுவாங்க. இவர் மதத்தை பார்க்கறதில்ல, ஜாதியை பார்க்கறதில்ல, மொழியை பார்க்கறதில்ல, படிச்சிருக்கான்னு பார்க்கறதில்ல. அப்படியே என்ன பார்க்கறேன், என்னை நோக்கி கூப்பிட்டு காந்தப்பாங்க கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திட்டற்றவனுக்கும். சங்கீதம் 72:12 இருக்கு. சங்கீதம் 18 கூப்பிட்ட நாளிலே, கூப்பிடுகிற நாளிலே இந்த ஏழை கூப்பிட்டார். எந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 34. நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதித்து நான் துதி எப்பொழுதோ ஏழை கூப்பிட்டார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் படாது. கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்றார். God is good, you taste it. எப்படி போயிட்டு மிக்சர் கடையில் கொஞ்சம் பக்கடாவோ மிக்சரோ பொட்டலம் கடையில் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கு, 1/2 கிலோ கொடுங்க, 1 கிலோ கொடுங்கன்னு கேட்குறான்ல, ஒன்று டேஸ்ட் பார்க்கணும். அதே மாதிரி தான் லார்ட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர். அவர் நல்லது என்பதை அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் நம்ம ஆண்டவரை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இப்போ ஒரு சமக்கையில் இருக்கலாம்,
இல்லை ஒரு விதமான மன உளைச்சலில் இருக்கலாம். ஏன் வாழணுங்கிற வாழ்க்கையை வெறுத்து போன நிலைமையில இருக்கலாம். வெறுத்து போன நிலைமையிலையும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி தகச்சுமே எனக்கு விடுதலை கொடுங்க. அதாவது ஒருத்தர் எப்படி டேஸ்ட் பண்ணாருன்னா, இதே மாதிரி ஒரு பெரிய மீட்டிங் ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்தது. ஒரு பெரிய மீட்டிங், ஒரு 2 லட்சம் பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு தம்பி மனமுடைஞ்ச நிலைமையில் எதுக்கு இருக்கணும்னு சாகிறதுக்காக சாவை தேடி போய்கிட்டு இருந்தார். ரயில்வே தண்டவாளம் வந்துச்சு. தண்டவாளத்தில் ட்ரெயின் வரப்போ படுத்து தலையை வச்சு செத்து போகணும்னு போனார். நீண்ட நேரம் பார்த்தாரு, ட்ரெயின் வரவே இல்லை. ட்ரெயின் வரலங்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறார், ஒரு பெரிய கிரௌண்டில் பெரிய கூட்டம் இப்போ பேசிக்கிட்டு தான் நிறைய பேர் உட்காந்துருக்கான். இவர் அந்த இடத்துல போய் அந்த இடத்துக்கு சரி அதை என்ன தான் சொல்கிறான் கேட்டு வந்துடுவோம். 2 லட்சம் பேர் உட்காந்து பெரிய கூட்டம், கணக்கு வழக்கில் அது கூட்டம். நம்மளும் போய் கேட்குறோன்னு கேட்குறா. உட்காந்தாரு, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் போயிட்டாங்க. இந்த தம்பி கூட்டம் நடத்திட்டு போய், ஐயா நான் என்ன தம்பி, இதேமாரி நான் சாவுக்காக வந்தேன், செத்து போகலான்னு வந்தேன், ட்ரெயின் வரல 2 நேரமாக. அப்போ உங்கள் கூட்டம் நடக்கிறத பார்த்தேன், அதுக்கு நான் வந்தேன். நான் வந்துட்டு இனிமேல் நான் சாக போகிறதில்லைன்னா எதுக்குறான்னு கேட்டார். என் பேச்சு அவ்வளோ சூப்பராக இருந்ததா, ஒரு மன தெளிவு இருந்ததான்னு கேட்டாங்க. அந்த பேச்சாளர் கேட்டோன்னா தம்பி சொன்னாங்க, இல்லை இத்தனை லட்சம் பேரும் பேச்சு கேட்டு சாவலைன்னா நான் ஒரு ஆளையாண்டா சாவ. இதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது அதுதான். மனம் திரும்புதல் பரலோகராஜ்ய உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பு. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவில், துன்மார்க்கத்தை துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்கான நினைவுகள் கத்தடத்தில் ஏசாயா 56 சொல்றார். துன்மார்க்கத்தை துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் நினைவுகளுடைய கத்தடத்தில் இட்டு பூமி என்னிடத்தில் திரும்பு. எப்படி திரும்பணும்னா, ஒரு தம்பி ஒரே பையன், எப்படி நெல்லியாசரி அம்மா அப்பாவுக்கு ஒரு செல்ல பிள்ளை, 2 பிள்ளைங்க, 2 பையன், ஒரே ஒரு பொண்ணு, அந்த அம்மா மாதிரியே ஒரு பொண்ணு. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பையன் செல்லம் வளர்த்தார் அப்பா. போன வாரத்தில் 2 வாரத்துக்கு மேலே பொன்னேரியில் பிசி சர்ச்சுடைய செக்ரட்டரியோட பையன் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டான். ஒரு பையன், 2 பையன். ஒரு பையன் பெங்களூரில் வேலை செய்கிறான், 2வது பையன் பிஇ சேர்த்துருக்காங்க, ஃபஸ்ட் இயர். ஆசையாக ஒரு பைக் கேட்டுருக்காங்க. 2.25 லட்சமோ 3.5 லட்சமோ ஒரு பைக்கோட வேலை. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, வேண்டாண்டா, வேண்டாண்டா. கொஞ்சம் வசதியானவர், நல்ல மனிதர், எளிமையானவர். அம்மா ஒன்றும் புள்ள கேட்குறது வாங்கி இப்படியா, என்னையா காசை வச்சு செத்து போவ வாங்கி கொடுறான்றாங்க அம்மா. மனைவி வாங்கி கொடுக்குறாங்க, வேகமாக ஓட்டுறாள், ஜிக்ஜாக் போட்டு ஓட்டுறாங்க. காலேஜுக்கு காலையில் வந்திருக்கான், டெல்டெக் காலேஜு மோரையில். சாப்பிடலையா, விளையாட்டு கிரிக்கெட்லேயோ ஃபுட்பால்லையோ இருக்கிறான். காலையில் மத்தியானம் சாப்பிடல, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்பான். அப்புறம் முடிஞ்சு வேகமாக வண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மோரை அந்த ரிங் ரோடில் ஏறா, கீழே விழுறான், செத்து போகிறான். இதுதான் லைஃப்பு. அப்பா அழுகிறார், என்னாச்சு, வாங்கி கொடுக்க மாட்டேன்னு ஆனால் கேட்கல, ரொம்ப தொல்லை, உன் அன்பு நிமித்தம் வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட இல்லைன்னு அழுகிறார். இதுதான் லைஃப். இதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கே செல்லமாக வளர்த்தார், எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்தார். திரும்ப வேலைக்கு சென்றான். திரும்ப வேலைக்கு சென்றாலும் அவன் வாங்குகிற சம்பளம் அவனுக்கு பத்தலை. ஏன்னா அப்பா ஆடம்பரமாக வளர்த்துட்டார். ஃபாஸ்பெட்டு, கேஎஃப்சி, மேரி ப்ரௌன், அப்புறம் இன்னும் சீனியர் ஹோட்டல் என்னெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நெட்டி அந்த ஒரு கடை, மோட்டூரில் ஒரு கடையில் எனக்கு டீ சாப்பிடலான்னு இறங்கினேன். பிள்ளைகளுக்கு முன்னே ஒரு கடையில் ஒரு 100 பேர் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பார்த்தோம். போன சனிக்கிழமை ஒரு கூட்டத்தை முடித்து டீ சாப்பிட்றதுக்காக பிள்ளைகளுக்கு 1.5 மணி நேரம் வீணாக போச்சு. லைஃப்பில் 90 நிமிஷம் வீணாக போச்சு. ஒரு டீயும் நல்லா இல்லை. அதனால் அதுக்கு முந்தின ஒரு டீ கடையே முந்தா நாள் இறங்கினோம். ராத்திரி 12:45 மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வர்றேன், ட்ராண்டரத்துலேருந்து. இந்த டீ கடை ராத்திரி 12 கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறான்னு நிப்பாட்டிட்டு அங்கே போய் பார்த்தா டீ இல்லை. ஏதோ கேக்கு போட்டு கொடுக்குறேன். 4 பேர் லைனில் நிற்கிறான். வாண்டா ஓடிடுவோன்னு ஓடியாந்துட்டான்.
பொதுவாக சாப்பிட்ற கூட்டங்கள் இன்னைக்கு இப்படி வாங்குகிற சம்பளத்தை வேற கெட்ட பழக்கம் இல்லை, அவன் பணம் இப்படியே செலவு பண்ணிட்டு இருந்தான். அப்பா அனுப்புகிற பணம் காணலை. அவர் அந்த மணி ஆர்டர் பண்ணுறப்போ மணி ஆர்டரில் கீழே ஒரு காலம் இருக்கும், அன்புள்ள மகனுக்கு அன்புள்ள அப்பாவுக்கு ஏதோ ஒன்று கீழே 2 லைன் எழுதி ஒரு சுகம் விசாரித்தா அந்த மணி ஆர்டர் என்பது காசு நம்ம 100 ரூபா கொடுத்தா 98 ரூபா அவனுக்கு கொடுப்பாங்க. 2 ரூபா கமிஷன் கவர்மெண்ட்டுக்கு. 102 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுத்துருவாங்க. இது கமிஷன் மணி ஆர்டர். அன்னைக்கு மணி ஆர்டர் நம்ம பணத்தை கொடுத்தா பே ஆர்டர் மாதிரி மணி ஆர்டரை விற்பார். அதில் அன்புள்ள மகனுக்குன்னு எழுதி அனுப்புகிறார் எப்பவுமே. அன்னைக்கு பார்த்து அன்புள்ள பாவியான மனிதன்ட்டாராம். மை சின்னர் சன், மை லவ்வன் சன்னுங்கிற போது மை சின்னர் சன்னு எழுதிட்டார். மை பிலோவ் சன்னுக்கு போது மை சின்னர் சன்னு எழுதிட்டாராம். அவன் வாங்கி வாசித்தானா, பாவியான என் மகனுக்கு எழுதினாரான். மனம் உடஞ்சுதான். அவன் என்ன பண்ணான், அப்படியே வாங்கின பணத்தை அப்பாவுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டான். பணத்தை ரிட்டர்ன் பண்ணால் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. இதுக்கு நம்ம பிள்ளை ரிட்டர்ன் பண்ணிச்சு பணத்தை ஒன்றுமே புரியலை. உடனே துணியை காணல துண்டை காணல கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி நான் 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸில் கீழே வாட்ச்மேன் ரூமில் உட்காந்துட்டு இன்னாரை கூப்பிடுங்கன்னாரு. அவன் கூப்பிட்டு வந்தார். அந்த அப்பா உட்காந்துருக்கேன். அப்பா கெட்டி அழுதாரா, ஏண்டா மகனை அனுப்பிட்டேன்னு. அப்போ அவன் சொன்னான்னா, அப்பா நீங்கள் எப்போவுமே அன்புள்ள மகன் எழுதுவீங்க, இன்னைக்கு சின்னர் சன்மை பிலோடு சின்னர் சன்மை எழுதிட்டீங்க, அதனால நான் உங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டேன்ப்பா. இனிமேல் நான் தான்ப்பா உங்களுக்கு பணம் தரணும், நீங்கள் எனக்கு பணம் தரக்கூடாதுப்பா. என்னை பெற்ற கடமை, உங்களை நான் வாழ்வு கொடுப்பது என்னுடைய வேலை, தயவு செஞ்சு நான் உங்கள் வாங்க மாட்டேன்ப்பான்னு சொன்னானா. அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பதை மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. மீட்பு இவருக்குள் நமக்கு, அவருடைய மீட்பு என்பது நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக அவருடைய கிருபையின் மீட்பை நமக்கு தந்திருக்கும் ஆண்டவர். அந்த மீட்பு என்பது அவர்கள் உலகத்தில் இருந்தது அநேகரின் மீட்பு பொருளாய் தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். எல்லோரையும் மீட்பு பொருளாய் தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதற்காக வந்தார். எல்லா மக்களுக்கும் மீண்டு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார். கிரேட் ஜாய் டு தி நேஷன். எல்லா மக்களுக்கும் சந்தோஷம், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ பார்க்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை. அந்த விடுதலையின் மத்தியில ஆண்டவரை நோக்கி நாம பார்க்கிறோமா, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமா ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்ம எங்க கவலைப்படணும்? உங்கள் இதயம் கலங்காத இருப்பதாக. நேற்று வாட்ஸ்அப்ல அழகா ஒரு கதை கேட்டேன். ஒரு ஹாஸ்டல் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண ரொம்ப நாளாக ஹெல்ப் பண்ணலை. பிள்ளைகளுக்கு ரொம்ப பசி, பட்னி, உணவே இல்லை ரொம்ப நாள். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெகுலராக வந்துச்சு, நல்ல உணவு வந்துச்சு. ஆனால் அந்த பிள்ளைகள் ராத்திரி தூங்கலை. ரொம்ப ராத்திரிலாம் தூக்கம் இல்லை. சின்னதாக சாப்பிட்டாலும் தூக்கம் இல்லை. ஒரு மனத்தத்துவ டாக்டரை கூப்பிட்டு அழைச்சி இந்த பிள்ளைகளெல்லாம் தூங்க மாட்டேது எதுக்குன்னு கேட்டாங்க. ஆனால் மனோதத்துவ டாக்டர் எல்லாத்தையும் பேசிட்டு அந்த ஓனரை குறித்து ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளைகள் படுக்கிறப்போ கையில் ஒரு ரொட்டி துண்டு கொடுத்துங்க, கையில் வச்சு கொடுத்து பாருங்க. அதே மாதிரி அந்த இரவு சாப்பிட்டு எல்லாரும் படுக்கிறப்போ கையில் ஒரு ப்ரெட்டு, கேக் கொடுத்துங்க வச்சுக்கோங்க படுங்க. நாங்கள் எல்லோரும் கையில் வச்சுக்கிட்டு படுத்து அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. உடனே திரும்ப அந்த மனோதோட டாக்டருக்கு எதுக்கு எப்படி தூங்குனாங்கிறப்போ அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாள் நீங்கள் சோறு கொடுக்கல, அந்த ஏக்கம் அந்த பிள்ளைகளுக்கு இனி சோறு இப்போ இல்லைங்கிற அந்த ஏக்கம் அந்த பிள்ளைகளுக்கு அவளை தூக்கமே வரலைங்க. அந்த பிள்ளைங்க அதனால தான் கஷ்டப்பட்டுச்சு. அதனால் இப்போ நீங்கள் ரொட்டி துண்டியை கையில் கொடுத்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு என்ன வந்துச்சு, வாழ்க்கையில் நம்பிக்கை வந்துருச்சு. இன்னி பசிச்சா என்ன இருக்குது, கையில் ரொட்டி இருக்கு. இதுதான் சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் வேதனை யார் மேலே வச்சிடணும், கர்த்தர் மேலே தூக்கி வச்சு. நீ ஏன் சுமந்துக்கிட்டு இருக்க? கர்த்தர்கிட்ட சொல்லியாச்சுங்க, அவர் சித்தம் உண்டு.
அதுதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், do not worry about, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதான் 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவங்கபடியா. அவர் உங்களை என்ன பண்றாரு? சாப்பியாப்பா, சாப்பியா, கடன் ரீச்சியா, வேலைக்கு போனியா, என்னாச்சு, ஏன் கால் வலிக்குது, ஸ்லிப் ஆயிட்டா, அவர் என்ன பண்றாரு? விசாரிக்கும் ஆண்டவர். அதுதான் மத்தேயு 11 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அதான் ஏசாயா 55 ஓதாகமா இருக்கிறவர்களே என்கிட்ட வாங்க, பணமும் இல்லை, விலையும் இல்லை, இலவசம், ஃப்ரீயா சாப்பிடுங்க. நீங்க அந்த பேடன், இந்த உலகத்தில் சுமையை உங்க உடம்புல வச்சிருக்கீங்க, கவலைப்படாது. உனக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ, எந்த இடத்துல கண்ணீரான வாழ்வு இருக்கோ, நீ ஆண்டவரை நோக்கி பாரு. அந்த ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் ஒரு காலம் உன்னை என்ன பண்றதில்லை, கைவிடுவதில்லை. அது உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர். உங்கள் இதயம், யோவான் 14, உங்கள் இதயம் ஏழுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இதுவரை நீங்க ஒண்ணுமே கேட்கல. யோவான் 14:14, அவர் பரிதபிக்கும் ஆண்டவர். என்னை குறித்தன சந்திரபாண்டியன்கிற தங்கம் இன்னைக்கு சுகர்ல இருக்கிறாரு, பிரச்சனையில இருக்கிறாரு, என்னை குறித்து பரிதபிக்கும் ஆண்டவர். ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை பரிதபிக்கும் ஆண்டவர். He had compassion என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பரிதபிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவற்றைதான் நம்ம வந்திருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இரவு தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. என் துக்கங்கள் இருக்கா, என் துயரங்கள் இருக்கா, எனக்கு போய் விடுதலை தாங்க தகப்பனே. நீங்க ஆண்டவற்ற உங்க இதயத்தை போய் ஊத்துங்க. உன்னைய ஆண்டோட இதயத்துல ஆண்டவற்ற உண்மையை சொல்லுங்க. உண்மை சொல்றப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை தரும் ஆண்டவர், நிச்சயமாய் வாழ தரும் ஆண்டவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். அவரை நோக்கி பார்த்தோமா? 5 கண்ட மக்களுக்காக காயமேற்றனேசரே, 5 கண்ட மக்களுக்காக உங்களுடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம், உங்களுடைய இறக்கத்துக்காக காத்திருக்கிறோம்ப்பா. மனமிறங்க. யாரெல்லாம் தகப்பனே தகப்பனே தன்னை நினைத்து நீங்க அழைக்கிறப்பா, தம்முடைய தாசனாய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவங்களில் எடுத்து தம்முடைய ஜனமாய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அழைத்து வந்தீங்க. உங்களுடைய உண்மையின்படி அவனை அழைத்து வந்தீங்கப்பா. உங்களுடைய உண்மையின்படி அவன் நடந்ததில் வாழ்வு கொடுத்தீங்க. உங்களுடைய உண்மை மனம் திரும்புதல் தகப்பனே. அந்த மனம் திரும்பி இப்போ உண்மை நோக்கி யாரெல்லாம் பார்த்து தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கண்ணீரான வாழ்வை சொல்லியிருக்காங்களோ, பிரச்சனையை சொல்லியிருக்காங்களோ, என் குடும்பத்தில் என் அமைதி இல்லாத நிலைமையில் இருக்கிற என் சகோதரிக்கு விரோதமாக செய்த பாவம், என் சகோதரனை ஏமாத்துற நிமித்தம் எனக்கு இப்படிப்பட்ட விடுதலை, என் தகப்பனார் அவர் சகோதரனை ஏமாத்தினாங்கல்ல, என் குடும்பத்தில் இருக்க சாபங்கள் தங்களை நினைத்து யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்க. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ அந்த மக்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு வார்த்தைப்படி அவளுக்கு நீங்க விடுதலை கொடுத்துட்டீங்கப்பா. அவளை ஆசீர்வதித்தீங்க தகப்பனே. ஒரு விசை கூட ஒவ்வொருவரையும் தொட்டு பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. வேதனையின் மத்தியில கண்ணீரான வாழ்வுல தன் இருதயத்துல தன் தலையில இருக்க பிரச்சனை நிமித்தம், இந்த தலையில இருக்கிற அந்த கஷ்டங்கள் நிமித்தம் உண்மை நோக்கி பார்த்த அந்த மகளுக்கு தகப்பனே, ஒரு விசை கூட தன் வேலை செய்யற இடத்துல தனக்கு ஒரு மனிதன் ரொம்ப தொல்லப்படுறான், எனக்கு அவன் நிமித்தம் அமைதி இல்லாத வாழ்வு, அந்த விடுதலை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஏக்கத்தோடு அந்த தொல்லை நிமித்தம் ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, வாலிபத்துக்கு வேலையில போயிட்டு வர வாலிப பின்னாயேனா வழியில வாலிப பையனுடைய தொல்லை ரொம்ப இருக்குப்பா, பிரச்சனைகள் இருக்கு, என்ன செய்ய ரவுடி பிள்ளைகள், அதில் எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு தகப்பனே, உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க.
வழிநடத்தின் ஒவ்வொருவரும் இந்த கிருபை இருக்கட்டும். விசேஷமாக திருச்சபையுடைய பாஸ்டர் குடும்பங்களுக்காக ஆசீர்வதிங்க. சகோதரிக்காக அன்பு அவருடைய சகோதரருடைய குடும்பங்களுக்காக, தாயின் தகப்பனுக்காக, அருமையான அன்பு வாலிப பிள்ளைகள் இந்த திருச்சபையில் மியூசிக்கப்ப இசை மீட்டுகிற அன்பு தம்பிமாரை பிளஸ் பண்ணுங்க. வாலிப அநேக பிள்ளைகள் இருக்காங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபை வளர்ச்சி திட்டங்களுக்காக மலைமிருக்கு பட்டணமாய் இந்த திருச்சபை நீங்க உயர்த்த போறீங்க. உங்களுடைய கரம் இந்த திருச்சபையோடு இருக்க போதுப்பா. உங்களுடைய நீரே ஆவிக்குரிய தகப்பனா இந்த திருச்சபைக்கு வாங்க, இதை பிளஸ் பண்ணுங்க. புதிய பெதஸ்தா திருச்சபை, பெதஸ்தா குளத்துல 38 மனிதனுக்கு விடுதலை கிடைச்சது. அதே மாதிரி இந்த திருச்சபைக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை, பெரிய அற்புதம் தகப்பனே. உங்களுடைய ஒளி உள்ள வாழ்வு இந்த திருச்சபையில வரணும் தகப்பனே. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபத்திலும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்